السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه سراجا منيرا. أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه تعظيم تكريم خبيرا وعامرا. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على رسولك سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا مولانا محمد وعلى آله وأزواجه وذرياته وأهل بيته وبارك وسلم. وقال الله تعالى عز وجل ادعوا ربكم تضرعا وخفيا إنه لا يحب المعتدين. صدق الله مولانا العلي العليم. وقال نبينا حبيبنا خاتم الأنبياء محمد مصطفى رسول الله صلى الله عليه وسلم قال الدعاء رد البلاء والقلاء أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العلي العليم. صدق الرسول النبي الكريم. ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي يسر ولا تعسر ربي تمم بالخير السعادة وبك نستعين اللهم يا فتاح. அல்ஹம்துலில்லாஹ். சகல கோடி படைப்பினங்களையும் படைத்து சதா காலமும் அந்த படைப்பினங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே கோடான கோடி புகழ் உண்டாகட்டுமாக. சத்திய தூதுவர் சன்மார்க்க போதகர் புரட்சி வித்தகர் பூமா நபி பெருமான் சர்தாரி ஆலம் ஷஃபீல் முதுநபீன் காத்தமுல் அம்பியா நபி முஹம்மது முஸ்தபா ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புனிதம் நிறைந்த உம்மத்தில் நம்மை எல்லாம் ஆக்கி அருள் புரிந்தானே அத்தகைய அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் அப்படியே பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியின்கள் தபா தாபியின்கள் அன்பியாக்கள் நாதாக்கள் சுஹதாக்கள் வலிமார் இறைநேசர்கள் குறிப்பாக இந்த ரஹ்மத்தான இந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த இடத்தில் எந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்குகிறதோ அல்லாஹ்வுடைய மலை இறங்குகிறதோ அது பரக்கத்து நிறைந்த நேரம், அது அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்கக்கூடிய நேரம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்படி ரஹ்மத்தான நேரத்தில் மழை பெய்யும் போது இந்த சமயத்திலும் கூட நம்முடைய தாய்மார்கள் அல்லாஹ்வை பற்றி பேசுவதற்கும் கேட்பதற்கும் தங்களுடைய இல்லங்களிலிருந்து காலடி பாதத்தை எட்டு வைத்து அல்லாஹ்வுடைய பள்ளியை நோக்கி வந்திருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அவர்கள் எட்டு வைத்த ஒவ்வொரு எட்டிற்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பன்மடங்கு நன்மைகளை அல்லாஹ் வெகுமதியாக அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கி அருள் புரிவானாக. சங்கை குறித்தான அல்லாஹ் நல்லடியார்களே, அருமையான பெருமக்களே, பொதுவாக வெளிரங்கத்தில் நாம் பார்க்கக்கூடிய சமயத்தில் ஒரு விஷயம் நடக்குதுன்னு சொன்னால் இது இவரால் நடந்துச்சு, அவரால் நடந்துச்சு, அப்படி நடந்துச்சு, இப்படி நடந்துச்சு, இவர் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை, நான் தான் செஞ்சேன், நான் தான் எல்லாத்தையும் உங்களுக்கு பண்ணி கொடுத்தேன், நான் மட்டும் அங்கே இல்லைன்னு சொன்னால் அங்கே நடந்ததே வேற கதை தான் அப்படின்னு நம்மள நிறைய பேர் சொல்லுவோம். சொல்றதையாவது காது கொடுத்து கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதை தாண்டி இந்த உலகத்தினுடைய படைப்புகள் நமக்கு எந்த விஷயத்திலும் எந்த நேரத்திலும் உதவி செய்ய முடியாது இல்லல்லா அல்லாஹ்வை தவிர. அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல், அல்லாஹ்வுடைய இராதத்து, அல்லாஹ்வுடைய துணை இல்லாமல், அல்லாஹ்வுடைய உதவி இல்லாமல் யாருக்கும் எந்த நிலையிலும் எச்சமயத்திலும் எக்காலத்திலும் யாருடைய உதவியும் இல்லாமல், ரப்புடைய உதவி இல்லாமல் யாருக்கும் எந்த காரியம் நடக்காது. அதுதான் நிதர்சனமான உண்மை, அதுதான் ஹக்கு, அதுதான் உண்மை. ஆனா நம்மள என்ன செய்வோம்? நான் தான். இந்த நான் என்பதற்கு சொந்தக்காரன் ரப்பு மட்டும்தான். அந்த அனானியத்து நம்ம இடத்துல நிறைய இருக்குது.
அப்படி நான் நான் என்று சொன்னதின் காரணமாகத்தான் மலக்குமார்களுக்கே தலைவராக இருந்த இப்லீஸ் என்று சொல்லக்கூடிய ஷைத்தான், மலக்குமார்களுக்கே அல்லாஹ் உஸ்தாத வச்சிருந்தான். நான் தான் எல்லாம் சிறப்பானவன், நான் நெருப்பால படைக்கப்பட்டவன், மற்றவங்க எல்லாம் மண்ணால படைக்கப்பட்டவங்க, எல்லாத்துக்கும் நான் தான் உயர்ந்தவன் என்று உயர்த்தி தன்னை உயர்த்தி பேசினன் காரணமாக அல்லாஹ் சொர்க்கத்தை விட்டும் சொர்க்கத்தினுடைய சுகபோகங்களை விட்டும் அல்லாஹ் தூக்கி எறிஞ்சிட்டான். அதோடு மட்டுமா, நம்முடைய காரியத்தினுடைய ஆரம்பத்தில் செய்ய வேண்டிய முதல் வார்த்தை அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், யா அல்லாஹ் எடுத்தறியப்பட்ட ஷைத்தானை விட்டும் நான் உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன். உஸ்தாது மலக்குமார்களுக்கே உஸ்தாதாக இருந்த ஷைத்தான் கியாமத்து நாள் வரைக்கும் ஒட்டுமொத்த எல்லோராலும் சபிக்கப்படக்கூடியவனாக ஆனதற்குண்டான காரணம் நான் என்ற அந்த அகம்பாவம் தான். நான் இல்லாமல் யாரும் இல்லை, நான் இல்லாமல் எதுவும் இல்லை, என்ன என்று எதுவும் நடக்காது என்று நம் உலகத்துல நம் கண் முன்னாடி நம்முடைய சொந்த பந்தங்கள்ல நம்முடைய வீட்டுகள்ல நம்முடைய சுற்றி எல்லோரும் நான் என்று வாழ்ந்து வர்றாங்க. நவுதுபில்லா, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், ஒட்டுமொத்த எல்லோருக்கும் மரணம் வந்தே தீரும். அப்ப ஜனாசாவை கிடக்கும் போது நான் பெரியான்னு யாருமே சொல்ல முடியாது. கேட்பாங்க, எப்ப ஜனாசாவை தூக்க போறீங்க? ஜனாசாவை தூக்கி அடக்கியாச்சா? எப்போ மூத்தா போனார், என்ன ஆச்சு? அப்படிதான் கேட்பாங்களே தவிர ஸ்ரீதேவி என்ன ஆச்சு, அல்லாஹ் அது இது அல்லாஹ் நீங்க எப்படிதான் கேட்டாலும் அது பேர் ஜனாசா. நீ இந்த உலகத்துல என்ன ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்ந்தாலும், எப்படி அமளிதுமொழி செய்தாலும், கடைசி உன்னுடைய ரூஹ் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விட்டார். நீ எப்படிப்பட்ட ராஜாவாக இருந்தாலும் கடைசியில் 4 அடி அந்த 6 அடி குளிக்குதான் நீ போயாகும். யாரும் துணைக்கு வர மாட்டாங்க. எப்படிப்பட்ட சொந்தமாக இருந்தாலும், எப்படிப்பட்ட மனைவி மக்களாக இருந்தாலும், எப்படிப்பட்ட நேசத்திற்குரியவராக இருந்தாலும் உன்னை உள்ள வச்சுட்டு கல்லில் மண்ணை போட்டு மூடிட்டு உனக்காக 2 சொட்டு கண்ணீர் விட்டு என்ன செஞ்சிருவாங்க, வந்துகிட்டே இருப்பாங்க அடுத்த வேலையை பார்க்கறது. அதுதான் உலகம், அதுதான் இயற்கை, இது மனிதனுடைய சுபாவம். படைத்த ரப்பை நாம் மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். படைத்தவனை மறந்ததின் காரணமாகத்தான் படைப்பினங்கள் நம்மை ஆட்டி படைக்கின்றன. படைத்தவனை மறந்ததின் காரணமாகத்தான் படைப்பினங்கள், அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட ஜீவராசிகள் நம்மை ஆட்டி படைக்கிறார்கள். அது மனிதருக்கு ரூபத்தில் வரலாம், ஆயுதங்கள் ரூபத்தில் வரலாம், விஷஜந்துகள் ரூபத்தில் வரலாம், சாதாரண கொசுவின் மூலியமாக கூட வரலாம். அல்லாஹ்வுடைய பிரம்மாண்ட படைப்பை கொண்டும் அல்லாஹ் சோதனை செய்வான். உங்களை பயத்தை கொண்டு அல்லாஹ் சோதனை செய்வான். பஞ்சத்தை பசி பற்றி கொடுத்து அல்லாஹ் சோதனை செய்வான். உங்களுடைய மனைவி மக்களை கொடுத்து அல்லாஹ் சோதனை செய்வான். உங்களுடைய வியாபாரங்கள்ல நஷ்டத்தை ஏற்படுத்துவதை கொண்டு, உங்களுடைய விவசாயங்கள்ல தண்ணீர் மழையை கொண்டு, பஞ்சத்தை கொண்டு அல்லாஹ் சோதனை செய்வான். இதையெல்லாம் யார் பொறுமை காத்திருக்கிறார்களோ அவர்கள் தான் வெற்றியாளர்கள். நம்ம யாரெல்லாம் உலகத்துல கேட்கிறோம், ஆனா படைத்த ரப்ப நம்ம கேட்க மறந்துடுறோம். சஹாபாக்கள் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு வாசகம், நம்முடைய உள்ளத்துல பதிய வைக்க வேண்டிய வாசகம், நம்முடைய உள்ளத்திலும் நெஞ்சத்திலும் நம்முடைய சிந்தையிலும் எந்த நேரமும் இந்த வார்த்தை ஒலித்துக் கொண்டே இருக்கும். அந்த வார்த்தையை ரப்பே அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா அருள்மறையாம் குர்ஆன்ல பதிவு செய்கின்றான். குல்லை யுஸீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா, குல்லை யுஸீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா. நபியே நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ் இல்லாமல் ஒன்றும் நடக்காது. குல்லை யுஸீபனா, எனக்கு இவ்வளவு பெரிய நஷ்டம் வந்துருமோ, எனக்கு இவ்வளவு பெரிய தாக்கம் வந்துருமோ, எனக்கு இல்லாம ஆயிரவேனோ, எனக்கு அழி வந்துருமோ, அப்படியோ இப்படியோ என்று நீங்கள் எது நினைத்தாலும் அல்லாஹ் நாடாம ஒண்ணு நினைக்காது. இப்போ நீங்க நிறைய சொத்து சேர்த்து வச்சிருக்கிறீங்க, அடுத்து பிரம்மாண்டமான முதலீடு போட்டு அதிலிருந்து பணம் வரும் நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா அல்லாஹ் நாடுனா உங்களுக்கு கிடைக்கும். அல்லாஹ் நாடவில்லை என்று சொன்னால் நீங்க போட்டதும் போயிடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். குல்லை யுஸீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா, அல்லாஹ் உங்களுக்கு எது கிடைக்கும் என்று அல்லாஹ் நாடி இருக்கிறானோ, உங்களுடைய கலா கதிரில், உங்களுடைய பதிவேட்டில், உங்களுடைய விதியில் எது அல்லாஹ் நாடி இருக்கிறானோ, எது பதிவு செய்து வைத்திருக்கிறானோ அப்படிப்பட்டது உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். அதை தாண்டி உங்களை எதுவும் ஒன்று செய்து முடியாது. ஹுவ மௌலானா, அல்லாஹ் தான் நமக்கு எஜமானன். ஃபன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன், யா அல்லாஹ் எங்களை நாசப்படுத்தக்கூடிய, எங்களை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்று எண்ணக்கூடிய அப்படிப்பட்ட அநியாயக்காரர்கள், நயவஞ்சகர்கள், இஸ்லாத்தினுடைய எதிரிகள், அவர்களுக்கு மத்தியில் எங்களுக்கு சாதகமான ஆட்சியையும் சாதகமான சூழலையும் எங்களுக்கு உதவியும் தாயா என்று ரப்பு நமக்கு அழகான துவாவை சொல்லித் தருகின்றார். அல்லாஹ் இல்லாமல் எதுவும் நடக்காது. இம்மி அளவு கூட ரப்பு இல்லாம எதுவும் நடக்காது என்ற அந்த உறுதியான வசனத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அருள்மறையாம் திருக்குர்ஆன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லிக்கின்றான். ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்குது, அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லை என்று சொன்னால் அந்த ஆறு ஓடுவதை அல்லாஹ் நிப்பாட்டிடுவான். கடல் அலை, பிரம்மாண்டமான அலை வந்துகிட்டே இருக்குது, அல்லாஹ் அந்த அலைக்கு அனுமதி கொடுக்கலன்னு சொன்னா அலை அப்படியே நின்றும்.
ஆனா ஒவ்வொரு நாளும் அந்த அலைகள் ரப்பிடத்துல கேட்குது, யா அல்லாஹ், நீ படைத்த இந்த மனித படைப்பு, நீ படைத்த இந்த மனித படைப்பை தவிர மற்ற எல்லா படைப்பினங்களையும் உன்னை திக்ரு செய்கின்றன, உன்னை வணங்குகின்றன, உன்னை தஸ்பீஹ் செய்கின்றன. ஆனால் இந்த மனிதர்கள், சங்கையான இந்த மனிதர்கள் மட்டும் உன்னை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். யா அல்லாஹ், நீ உத்தரவு கொடுத்தால் போதும், நீ அனுமதி அளித்தால் போதும், உன்னுடைய அனுமதி கிடைத்தால் ஒட்டுமொத்த எல்லாரையும் இல்லாமல் ஆக்கி விடுகிறேன். சுனாமின்னு வந்துச்சுங்கல்ல, வெள்ள பிரளயம்னு வந்துகிட்டு இருக்குதுல்ல, ஒவ்வொரு வருடத்திற்கும் ஒவ்வொரு புயல் பெயரை சொல்லி நாம் அழைக்கின்றோம். இதுவெல்லாம் அல்லாஹ்வுடைய கோப பார்வை, இதுவெல்லாம் அல்லாஹ்வுடைய அத்தாட்சி. அல்லாஹ் எதை கொண்டு சோதனை செய்வான், அந்த அத்தாட்சி தண்டனை எப்படி அளிக்கும் என்று தெரியாது. அல்லாஹ் அக்பர். ஒவ்வொரு நாளும் நம் மீது வீசக்கூடிய இந்த காற்று ரப்பிடத்தில் கேட்கிறது, யா அல்லாஹ், உன்னை மறந்து வாழக்கூடிய இந்த அடியார்களை நீ அனுமதி கொடுத்தால் நான் இல்லாமல் ஆக்கி விடுகிறேன். ஒவ்வொரு நாளும் சூரியன் நம்ம ரப்பிடத்தில் கேட்கிறது, யா அல்லாஹ், மறந்து வாழக்கூடிய இந்த அடியார்களை நீ அனுமதி கொடுத்தால் நான் பஸ்மமாக சுட்டு எரித்து விடுகிறேன். ரஹ்மானே, அனுமதி கொடு. ஒவ்வொரு நாளும் பூமி கேட்கிறது, யா அல்லாஹ், நீ அனுமதி கொடுத்தால் என்னுடைய வாயை திறந்து எல்லோரையும் உள்வாங்கிக் கொள்கிறேன். ரஹ்மானே, அனுமதி கொடு என்று ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வுடைய பிரம்மாண்டமான படைப்புகள் ரப்பிடத்தில் கேட்க, அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அனுமதி கொடுக்கிறான். ஃபஸ்பீர், பொறுமையாயிரே, என்னுடைய அடியான் என்னை நினைத்து பார்ப்பான், என்னுடைய அடியான் என்னை துவா செய்வான், என்னுடைய அடியான் என்னை வணங்குவான் என்று ரப்பு நம்மீது நம்பிக்கை வைத்து ஒவ்வொரு பிரம்மாண்டமான படைப்பிலும் ரப்பு அல்லாஹ் பொறுமை காக்க சொல்கின்றான். ஆனால் நம் ரப்பிடத்தில் துவா செய்கின்றோமா? நாம் ரப்பிடத்தில் இறையஞ்சி கையேந்துகின்றோமா? அல்லாஹ்வுடைய பிரம்மாண்டமான பள்ளிவாசல்கள் ஒவ்வொரு தெருவிலும் இருக்க, இமாமும் முஅத்தினும், இன்னும் முக்கியமான வயது முதிர்ந்த பெரியவர்கள் தான் சஃப்புகளை நிரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். வாலிபர்களும் இளவட்டுகளும், அல்லாஹ் அக்பர், எதை நோக்கி பயணத்திக் கொண்டிருக்கின்ற நம்முடைய சமுதாயம்? சங்கை குறித்தான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் நம்முடைய மூச்சு காற்று ரப்பிடத்தில் கேட்கிறது, நம்முடைய மூச்சு காற்று ரப்பிடத்தில் கேட்கிறது. அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டுதான் இந்த மூச்சு உள்ளே ஏறுகிறது, அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டுதான் இந்த மூச்சு வெளியேறுகிறது. ரப்பிடத்தில் கேட்கிறது, யா அல்லாஹ், உன்னை கொண்டுதான் நான் உள்ளே செல்கின்றேன், உன்னை கொண்டுதான் நான் வெளியே செல்கின்றேன். ஆனால் உன்னை கொண்டு வெளியே வரக்கூடிய நான் உன்னிடத்தில் நான் ஒவ்வொரு நாளும் கேட்கின்றேன். ஆனால் பரிசாக பெற்ற, அன்பளிப்பாக பெற்ற, மிகப்பெரிய பிரசாதமாக, வரப்பிரசாதமாக பெற்ற இந்த உயிரை, ஹயாத்தை இந்த மனிதன் மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். நீ அனுமதி கொடுத்தால் வந்த மூச்சு அப்படியே நான் வெளியிலே இருந்துக்கிறேன். ரப்பிடத்தில் அனுமதி கேட்குது. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் நமக்கு மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு மூச்சும் நம்மிடத்தில் வந்து செல்கிறது என்று சொன்னால் அல்லாஹ் நம் மீது கருணை பொருளிக் கொண்டிருக்கின்றான், அல்லாஹ் நம் மீது இரக்கம் காட்டுகின்றான். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இல்லை என்று சொன்னால் நம்முடைய மூச்சு உள்ளே செல்லாது, உள்ளே சென்ற மூச்சு வெளியே செல்லாது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் நீண்ட ஆயுளை அல்லாஹ் நசீபாக்கி தந்தல் புரிவானாக. நம்ம நீண்ட ஆயுள் முழுவதும் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் எதை சொல்லப்பட்டிருக்கிறதோ அப்படிப்பட்ட வாழ்க்கையை முழுமையான முறையில் கட்டுப்பட்டு அதன்படி வாழக்கூடிய நல்ல தௌஃபீக் அல்லாஹ் நமக்கும் உங்களுக்கும் ஈமான் கொண்ட எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் தந்த அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். சங்கை குறித்தானவர்களே, நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் நமக்கு இதுவெல்லாம் கிடைச்சிரும், இதுவெல்லாம் நம்ம ஒரு கான்பிடன்ஸா காங்கிரட் கட்டுறோம், அதை போட்டு கட்டுங்க, இதை போட்டு கட்டுங்க, நல்ல ஆணித்தரமா போட்டு கட்டுங்க. நீங்க எப்படிப்பட்ட மாளிகைக்காக வேண்டி கட்டியிருந்தாலும் அல்லாஹ்வுடைய மரணம் வந்தே தீரும். அல்லாஹ்வுடைய மரணத்திலிருந்து ஒருபோதும் தப்ப முடியாது. இதுதான் கலா, இதுதான் அல்லாஹ்வுடைய கட்டளை, அல்லாஹ்வுடைய விதி. அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய விதியை மாற்றுவதற்கு யாராலும் முடியாது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சில விஷயங்களை கொண்டு, சில நல்ல அமல்களை கொண்டு அல்லாஹ்வால் எழுதப்பட்ட அந்த விதியையும் அல்லாஹ் மாற்றி அமைப்பான். நாம் செய்யக்கூடிய சில நன்மையான காரியங்களை கொண்டு, சில நல்ல அமல்களை கொண்டு அல்லாஹ் நமக்கு வரக்கூடிய பல முசீபத்துகள், துன்பங்கள், கலாவையும் அல்லாஹ் மாற்றி அமைப்பான் என்பதாக அண்ணல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதில் முதல் விஷயம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அத்துஆ. அத்துஆ, ரப்பிடத்தில் நம்முடைய இரு கரத்தையும் ஏந்தி துஆ செய்வது. அத்துஆ ரத்துல் பலா வல் கலா, நம்முடைய தலையில் எழுதப்பட்ட அந்த விதியையும், நமக்கு வரக்கூடிய பலா முசீபத்துகள், துன்பங்கள், கஷ்டங்கள் எல்லாவற்றையும் நாம் கேட்கக்கூடிய துஆ மாற்றும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே. நாம் யாரு துஆ செய்கிறோம்? நம்முடைய ரப்பிடத்தில் யாரு துஆ செய்கின்றோம்? துஆ கேட்பதற்கு நமக்கு நேரம் இல்லை. கேட்காதீங்க, கூட்டா துஆ கேட்காதீங்க.
கூட்டா அந்த இமாமோடு சேர்ந்து கேட்கக்கூடிய அந்த துவாவும் இல்லாமல் ஆகிவிட்டது. அவர்கள் தனித்தனியாக எப்படியாவது துவா செய்து ரப்பிடத்தில் யா அல்லாஹ், நாம் அந்த யா அல்லாஹ் என்று கேட்கக்கூடிய அந்த வார்த்தைக்கே, அந்த துவாவிற்கே அல்லாஹ் மிகப்பெரிய அந்தஸ்தை வைத்திருக்கிறான். அந்த நேரத்தில் நமக்கு என்ன தேவையோ அல்லாஹ் அதை பூர்த்தி செய்கிறான். அல்லாஹ் அக்பர். கிதாபில் எழுதுறாங்க, யா அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு ஒரு நோயாளி கேட்கிறாரு, யா அல்லாஹ். அவர் அடுத்த வார்த்தை கேட்கல, நான் உடல்ல கஷ்டத்துல இருக்கிறேன், நோயினால் அவதிப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு கேட்கல. ஆனால் நோயினால் அவதிப்பட்ட அந்த நிலையில் யா அல்லாஹ் என்று உளப்பூர்வமாக கண்ணீரோடு ரப்பிடத்தில் கேட்கிறார், யா அல்லாஹ். அல்லாஹ் அக்பர். அந்த துஆவிற்கு அல்லாஹ் மிகப்பெரிய அந்தஸ்தை கொடுத்து அவருடைய நோயை அல்லாஹ் குணப்படுத்துகின்றான். ஒருத்தர் கடல்ல மிகப்பெரிய கடன் கஷ்டத்துல இருக்கிறாரு, இந்த கடனை அடைக்க முடியாம மிகப்பெரிய துன்பத்துல இருக்கிறாரு. ஆனா ரப்பிடத்துல 2 ரக்காத்தை தொழுதுட்டு யா அல்லாஹ், அவர் அடுத்த வார்த்தை கேட்கல, அந்த உளப்பூர்வமாக உருக்கமான முறையில் தக்வாவோடு இறையச்சத்தோடு அந்த அழுகையோடு கேட்கக்கூடிய அந்த கண்ணீர் துஆவிற்கு மிகப்பெரிய அந்தஸ்து இருக்கிறது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. யாரு கேட்கிற ரப்பிடத்துல துஆ? துஆ அழைப்பது. துஆ என்று சொன்னால் அழைப்பது, நம்முடைய ரப்பை அழைப்பது. இப்போ பக்கத்தில் இருக்கிறவங்க தம்பிங்க வாங்கன்னு கூப்பிடுறோம், இதுவும் அழைக்கிறது தான். ஃபோனில் பேசுகிறோம், அஸ்ஸலாமு அலைக்கும், அதுவும் பேசிட்டு அழைக்கிறது தான். அங்கே போகிறவங்கள வாங்கன்னு கூப்பிட்ற, அதுவும் அழைக்கிறது தான். இப்போ அழைக்கிறதும் அப்படிங்கிறது ஒன்று. அரபி வார்த்தையில சஅல அப்படின்னு கேட்கறது, அதாவது நம்ம யாரு? அடியார்கள். நம்முடைய ரப்பு யாரு? உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப்பு. அப்ப ரப்பிடத்துல நம்ம என்ன செய்யணும்? கேட்கணும். ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான்? என்கிட்ட துவா செய்யுங்க, என்ன அழைங்க என்று சொல்கின்றான். அதாவது அழைக்கிறங்கிறது, இப்ப பக்கத்துல இருக்கிறாங்க, அவங்ககிட்ட நமக்கு தேவை இருக்குது, நம்ம அவங்ககிட்ட கேட்க போறோம், இவன் இதுக்கு தான் வர்றான்னு தெரிஞ்சு என்ன செஞ்சிருவாங்க? ஓடிடுவாங்க. இவன் வர்ற கெட்டவ பார்த்தாலே தெரிஞ்சிருச்சு, நம்மகிட்ட ஏதோ கேட்க வர்றான், வண்டியை ஜூட்டு விட்டு என்ன செஞ்சிடுறது? கிளம்பிடுறது. அவன் அந்த இடத்துல வேலை இருந்தாலும் கூட வண்டியை வேகமா கிளப்பிட்டு போயிட்டே இருக்கிறது. அல்லது நமக்கு தேவை இருக்குது, ஒருத்தர் போன் அடிச்சு கேட்கிறோம், அடிச்சது யாருன்னு அவருக்கு தெரியும், உடனே அவர் போன் எடுத்து பேசுறாரா? இவன் எதுக்கு தான் போன் அடிக்கிறான்? நம்மளோட பணம் கேட்க தான் போன் அடிக்கிறான், இந்த தேவைக்கு தான் போன் அடிக்கிறான்னு போனே எடுக்கிறது இல்லை. அப்படி எடுத்தாலும் பலவிதமான பொய்களை சொல்லி என்ன செய்யறோம்? அவரை கழட்டி விட பார்க்கிறோம். இதுவெல்லாம் கேட்பது. அல்லாஹ் கேட்க சொல்லவில்லை, என்னை அழையுங்கள், நான் உங்களோடு இருக்கிறேன். உதுஉ ரப்பக்கும் தலர்ரு குஃபியா இதா சஅல்த அன்னி ஃபைன்னி கரீப் இதா சஅல்த இபாதி அன்னி ஃபைன்னி கரீப் உஜீபு தஅவத தாஇ. என்னுடைய அடியார்கள் என்னை அழைக்கிறார்கள், அவருடைய துஆக்களுக்கு நான் உடனே பதிலளிக்கிறேன். அவருடைய துஆக்களுக்கு நான் உடனே பதிலளிக்கிறேன். துஆ எப்படிப்பட்ட துஆ? 2 வகையான துஆ இருக்குது. ஒன்று, நம்முடைய கஷ்டம், நம்முடைய காரியம், நம்முடைய தேவை, இதற்கு மேல் வேறு யாராலும் பூர்த்தி செய்ய முடியாது அல்லாஹ்வை தவிர அப்படின்னு துஆ செய்கிறது. இது ஒரு வகையான துஆ. இன்னொரு வகையான துஆ இருக்குது. நல்லோர்கள், உலமாக்கள், பெரியோர்கள் சீதேவித்தனமானவங்கள்ட்ட போய் கேட்க சொல்றது. அஜர்த்து, என் பிள்ளைக்கு தேவை வச்சிருக்கிறேன். அஜர்த்து, நான் வெளிநாட்டுக்கு போறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறேன். அஜர்த்து, என் பொண்ணுக்கு நல்ல வரன் வேணும், என் பிள்ளைக்கு சாலிஹான குழந்தை பாக்கிய வேணும். இதுவெல்லாம் ஒரு பெண்ணியர்களிடத்தில் துவா செய்ய சொல்றது. இப்ப ஒரு பெண்ணுக்கு எல்லாம் ரெடி ஆயிருச்சு, கல்யாணம் முடிக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டாங்க. மாப்பிள்ளைக்கு ட்ரெஸ் வாங்கியாச்சு, பொண்ணுக்கு ட்ரெஸ் வாங்கியாச்சு, வீட்டில் உள்ளவங்களுக்கு ட்ரெஸ் வாங்கியாச்சு, மண்டபத்துக்கு புக்கிங் பண்ணியாச்சு, சாப்பாட்டுக்கு புக்கிங் பண்ணியாச்சு, எல்லாம் ரெடி ஆயிருச்சு. இந்த மாப்பிள்ளை தோழர்களுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாச்சு, எல்லாமே ரெடி ஆயிருச்சு. ஆனால் கடைசி நேரத்தில் அந்த மணமகள் மணவரை விட்டும் கடந்து விட்டாள். பரிசம் போட்டு வச்ச பெண்ணு, திருமணம் பேசி வச்ச பெண்ணு நம்முடைய சமுதாயத்தை விட்டும் மாற்றா சமுதாயத்தில் ஓடிவிட்டாள். நடக்குதா இல்லையா துனியால? எல்லாம் ரெடியா இருந்தாலும் கூட அந்த கடைசி நேரத்தில் கல்யாணம் முடிக்கக்கூடிய அந்த நேரத்திலும் கூட, நேற்று படிச்ச செய்தி, விடிஞ்சா கல்யாணம், நைட்ல மணப்பெண்ணு தூக்கு போட்டு தற்கொலை, அப்படின்னு நிறைய செய்திகள் நம்மளால பார்க்க முடியுது. நாளைக்கு விடிஞ்சா கல்யாணம், மாப்பிள்ளை வந்துகிட்டு இருந்தாரு, ஆக்சிடென்ட்ல மௌத்து. ஒரு 15 நாளைக்கு முன்னாடி திருவாரூர்ல நடந்த ஒரு சம்பவம். தன்னுடைய மனைவி வீட்டில் விட்டுட்டு பார்த்துட்டு நைட்ல பைபாஸ்ல வந்துகிட்டு இருக்கிறாரு. வண்டியினுடைய வேகத்தின் காரணமாகவோ அல்ல ஏதோ ஒரு சூழ்நிலை மலக்குள் மௌத் அங்க இருந்திருக்கிறாங்க. அவருக்கு வயசு 25 வயசு தான்.
அல்லாஹு அக்பர். அவர் தடுப்பு சுவரில் மோதி கடுமையான வேகத்தில் மோதினதில் அதே இடத்துல தீயில கரியாயிட்டாரு. அவரோ எவ்வளோ முயற்சி பண்ணியிருக்கிறாரு. அதிகாலை நேரம் 2:30 மணி நேரம், யாருடைய வழிபோக்கருடைய பாதையும் இல்லாத ஒரு நேரம். அவர் எவ்வளோ முயற்சி பண்ணியிருக்கிறாரு. அந்த காரை கதவை திறந்து வெளியில் வர முடியாத ஒரு நிலையில் தள்ளப்படுறாரு. கல்யாணமாகி 1 மாதம் தான் ஆயிருக்குது. அல்லாஹு அக்பர். யாருக்கு அல்லாஹ் இந்த நேரத்தில் எப்படி மரணத்தை தருவான்னு தெரியாது. அப்ப நம்முடைய துவா எப்படி இருக்கணும்? உறுதியான துவாவாக இருக்கணும். யா அல்லாஹ், உன்னை என்று வேறு யாராலும் கொடுக்க முடியாது யா அல்லாஹ். இந்த உறுதியான ஈமானோடு ரப்பிடத்தில் கேட்க வேண்டும் என்பதாக அண்ணல் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒட்டுமொத்த எல்லோரும் சேர்ந்து வந்து நம்ம கைவிரிச்சிட்டாலும் ஆஸ்பத்திரியில் கடைசியா சொல்லிடுவாங்க, நாங்க எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டோம், உங்களுடைய கடவுளை நீங்க வேண்டிக்கிறங்க, உங்களுடைய கடவுளை நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள், ரப்பிடத்தில் முறையிடுங்கள். எல்லாம் முடிஞ்சு போனாலும் ரப்பு நம்மளை கைவிட மாட்டான். அதற்கு உதாரணம் நிறைய நம்ம பார்க்க முடியுது, நிறைய பார்க்க முடியுது. நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் எப்படி வச்சிருக்கிறான்னு சொன்னா, ஸ்டெப்ஸில், அதாவது மாடிப்படியில் ஏறிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு படி வச்சுட்டாங்க, இன்னொரு படி கால் கீழே இருக்குது. ஒரு படி மாடியிலையும் இன்னொரு படி கீழ்படியிலையும் இருக்குது. அந்த நேரத்தில் வர்றாங்க. யார் வர்றாங்கன்னா, யார் வந்தா நம்முடைய கண்ணெல்லாம் பிதுங்கி போகுமோ, யார் வந்தா நம்முடைய நாக்கெல்லாம் வறண்டு போகுமோ, யார் வந்தா நம்முடைய உடல் இருக்கக்கூடிய முடியெல்லாம் சிலிர்த்து போய் மிஞ்சனத்து நிற்குமோ, அப்படிப்பட்ட மலக்குல் மௌத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வந்து நிற்கிறாங்க. யாரு வந்தா இந்த உலகத்துல நம்முடைய ரூஹு எஞ்சி நிக்காதோ மிஞ்சி நிக்காதோ, நான் தான் அப்படின்னு சொல்ல முடியாதோ, அப்படிப்பட்ட மலக்குல் மௌத் வந்து நிக்கிறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு யா நபி அல்லாஹ். வந்தோடனே அவங்களுடைய தன்மை சலாம் சொல்றாங்க. சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய நபியே, நம்ம வந்திருக்க நோக்கம் உங்களுடைய ரூஹை வாங்குவதற்கு. நான் அல்லாஹ் அக்பர். நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து உங்களுடைய ரூஹ் அல்லாஹ் வாங்குறதுக்கு அனுப்பி வச்சிருக்கிறான். அப்போ தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஒன்று நான் மாடிக்கு ஏறிக்கிறேன், இல்லை கீழே இறங்கிக்கிறேன் அப்படின்னு. அல்ல அல்ல, உங்களுடைய கலா கதிரில் ஒரு படியில் உங்களுடைய கால் மேலையும் மறு கால் இன்னொரு படியில் இருப்பதுதான் அந்த நிலையில் உங்களுடைய ரூஹு வாங்க வேண்டும் என்று உங்களுடைய கலா கதிரில் எழுதப்பட்டிருக்கு. அல்லாஹ் அக்பர். நபிக்கே இந்த நிலைமை என்று சொன்னால் நம்முடைய நிலைமை எல்லாம் எவ்வாறு இருக்கும்? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். யா அல்லாஹ், எங்களுடைய ரூஹு பிரியக்கூடிய நேரத்தில் யா அல்லாஹ், எப்படி மைதாமாவில் இருக்கக்கூடிய முடி இருக்கக்கூடிய நிலையில் எப்படி அந்த மைதாமாவுக்கோ முடிக்கோ எந்தவித நோய்வினையும் இருக்காதோ, அதே போல எங்களுடைய உயிரும் எங்களுடைய உடையிலிருந்து பிரியக்கூடிய நேரத்தில் எந்தவித கஷ்டமும் இல்லாமல் லேசான மரணத்தை யா அல்லாஹ், மௌத்தை சாலிஹான மரணத்தை, ஹுஸ்னுல் ஹாத்திமா நிம்மதியான சலாமத்தான மரணத்தை எங்களுக்கு தந்தல் புரிவாயாக ரஹ்மானே என்று ஒவ்வொரு நாளும் நம்முடைய ரப்பிடத்தில் துவா செய்ய வேண்டும். அல்லாஹ் அக்பர். நம்முடைய துவா எந்த அளவுக்கு ரப்பிடத்துல பிரதிபலனை தரும். ஹஸரத் ஜகரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஹஸரத் ஜகரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு நீண்ட நாளா பிள்ளை இல்லை, பல வருடங்களா பிள்ளை இல்லை. அதாவது குறுகுடு கிழவன் ஆயிட்டாங்க. எந்த அளவுக்கு ரப்பிட்ட சொல்றாங்கன்னு சொன்னா, நான் ரொம்ப முடியாதவன் ஆயிட்டேன், இதுக்கு மேற்பட்டு என்னுடைய தாக்கத்தை கொண்டோ, என்னுடைய வலுவை கொண்டோ, என்னுடைய சதையை கொண்டோ, என்னுடைய எலும்பை கொண்டோ, என்னுடைய உடலை கொண்டோ என்னுடைய மனைவியின் மூலியமாக நான் குழந்தையை கொடுக்க முடியாது. என்னுடைய மனைவி மலடியாக ஆகிவிட்டால், வம்ராத்தி ஆகிறா, என்னுடைய மனைவியோ மலடியாக, இதற்கு மேற்பட்டு குழந்தை பெற முடியாத ஒரு நிலையை என்னுடைய மனைவி ஆகிவிட்டார்கள். யா அல்லாஹ், அப்படி இருந்தாலும் கூட நான் இத்தனை வருட காலங்கள் எனக்கு பிள்ளை இல்லை, நான் என்னால், என்னுடைய சுயமால், என்னுடைய உடலால், என்னுடைய சக்தியால், என்னுடைய எலும்பால், என்னுடைய சதையால், என்னுடைய ஆற்றலால் என் மனைவியின் மூலியமாக நான் குழந்தையை கொடுக்க முடியாது. ஆனால் என்னுடைய உறுதியான ஈமானோடு உன்னிடத்தில் கேட்கிறேன், உன்னால் முடியும் ரப்பே, எனக்கு குழந்தை பாக்கியத்தை தருவதற்கு உன்னால் மட்டும்தான் முடியும் என்ற உறுதியான ஈமானோடு அல்லாஹ் இடத்துல கேட்கிறாங்க. அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா அவருடைய துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். எப்படிப்பட்ட அல்லாஹ் குழந்தை கொடுத்தான் தெரியுமா? இன்னா நுபஷ்ஷிருக பிகுலாமின் இஸ்முஹு யஹ்யா. அல்லாஹ் அவர்களுக்கு யஹ்யா என்று சொல்லக்கூடிய ஒரு அழகான குழந்தையை கொடுத்தான். அந்த குழந்தைக்கு அல்லாஹ்வே பெயரிட்டான். அல்லாவே பெயரிட்டு அழகான ஒரு குழந்தையை கொடுக்கிறான். இப்படிப்பட்ட வயதுல அல்லாஹ்வோட வயதுல அல்லாஹ் கொடுக்கிறான் என்று சொன்னால் நம்முடைய துவா எப்படி இருக்க வேண்டும் என்பதாக நம்முடைய நபிமார்கள் நமக்கு வழிகாட்டி கொடுக்கிறார்கள். நம்ம சர்வ சாதாரணம் கேட்கிறோம், அது கொடுத்துரு, இது கொடுத்துரு, அப்படி இப்படி, அப்படி அல்ல நம்முடைய துவா. துவா எப்படி கேட்க வேண்டும் என்று ரப்பு சொல்கின்றான். உதுஉ ரப்பக்கும் தலர்ரு குஃபியா. உங்களுடைய ரப்பிடத்தில் நீங்கள் கேளுங்கள், நீங்கள் அலையுங்கள், நீங்கள் கெஞ்சுங்கள், பணிவோடு ரப்பிடத்தில் கேட்க வேண்டும்.
யா அல்லாஹ், நான் பாவியானவன், உலகத்தில் படைக்கப்பட்ட அத்துணை ஜீவராசியிலும் நான் மகா பாவியானவன். யா அல்லாஹ், என்னுடைய பாவத்தை மன்னிப்பதற்கு உன்னை என்று வேறு யாராலும் முடியாது. யா அல்லாஹ், எனக்கு கருணை காட்டுவதற்கு உன்னை என்று வேறு யாராலும் முடியாது. யா அல்லாஹ், எனக்கு உதவி செய்வதற்கு உன்னை என்று வேறு யாராலும் முடியாது. யா அல்லாஹ் என்று அந்த உறுதியான ஈமானோடு, பயபக்தியோடு, ஒழுக்கத்தோடு, இரக்கத்தோடு கொஞ்சியவர்களாக, கெஞ்சியவர்களாக ரப்பிடத்தில் நாம் கேட்கக்கூடிய அந்த துஆவிற்கு மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைக்கும், மிகப்பெரிய அந்தஸ்து ஒன்று என்பதாக அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ் அக்பர். ஒரு சஹாபி பெண்மணி ரசூலுல்லாஹ் இடத்துல போறாங்க. யா ரசூலல்லாஹ், என்னுடைய கணவர் என்னை தலாக்கு சொல்லிவிட்டார். என்னுடைய கணவர் என்னை தலாக்கு சொல்லிவிட்டார். இப்ப தலாக்குங்கிறது ரொம்ப சர்வசாதாரணமா போயிருச்சு. தலாக்குங்கிறது ரொம்ப சர்வசாதாரணமா போயிருச்சு. இதுல பெண்களே கேட்டு தலாக்கு வாங்கக்கூடிய நிலைமையில தள்ளப்படுறாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னா, நம்ம நிறைய பாக்குறோம், நைட்ல என் புருஷன் கொட்டாய் விடுறாரு, அதனால இவர் கூட சேர்ந்து வாழ்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, 2 பேரையும் அத்து விடுங்க. என் புருஷன் என்ன செய்யறாரு, மொபைல் பார்க்க விட மாட்டாரு, என்ன சீரியல் பார்க்க விட மாட்டாரு, அதனால எனக்கு என் புருஷனுக்கு சரி வரல, என்ன அத்து விடுங்க. என் புருஷன் ஷாப்பிங் அழைச்சிட்டு போக மாட்டாரு, என்ன சொர்க்கத்துக்கும் அழைச்சிட்டு போக மாட்டேன்னு சொன்னாரு. ஏன்னா நன்மை செய்ய வேணாம்னு நம்ம சொன்னாரு. உன்னை பாவத்துல மூழ்கிறாதுல, நரகத்துக்கு போயிடாத, அல்லாஹ் ரசூலோட சேர்ந்து என் கூட நல்லது செய்யுமான்னு சொன்னா, அல்லாஹ்வுக்கு பாரு, என்ன ஷாப்பிங் அழைச்சிட்டு போக மாட்டாரு. உனக்கு சாம்பு வாங்கி தரலன்னா நீங்க சண்டை பிடிக்கலாம், ஆனா வெளிரங்கத்துல சுத்த போகணும், தியேட்டருக்கு போகணும், பீச்சுக்கு போகணும், பார்க்குக்கு போகணும். அல்லாஹ் அக்பர். இப்படி சொல்லி தலாக்கு வாங்கக்கூடிய, குலா வாங்கக்கூடிய பெண்கள் நம்முடைய சமுதாயத்தில் நிறைந்து காணப்படுறாங்க. ஒவ்வொரு நாளும் பிரச்சனைகள் மூண்டு கொண்டே இருக்குது. அதை எப்படி தீர்த்து வைக்கிறது மார்க்க தீர்ப்பு சொல்லக்கூடியவர்களை தின நினைக்கிறாங்க. ஏமா இதுக்கெல்லாம் போய் தலாக்கு வாங்குவேன், இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லைம்மா, போமான்னு சொன்னாலும் இல்லை முடியாது, அத்தூடுறீங்களா இல்லையா, நான் கோர்ட்டுக்கு போய் வாங்கிக்கிறேன். கோர்ட்ல தான் உடனே கொடுத்துருவாங்களே. ஏன்னா நம்முடைய இஸ்லாத்தினுடைய சட்டத்தை எப்படியா அழிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பல விஷயங்கள்ல நமக்கு என்ன செய்யறாங்க, எதிரிகள் சூழ்ச்சி செய்து கொண்டே இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அஹப்புல் ஹலால், அல்லாஹ்வுக்கு எல்லா விஷயங்களையும் ஹலால்ல பிடிச்சமான விஷயம் எல்லாமே அல்லாஹ்வுக்கு ஹலாலான விஷயங்கள் பிடிக்கும். ஆனா அல்லாஹ்வுக்கு ஹலாலான விஷயங்கள்ல பிடிக்காத விஷயம் என்ன சொன்னா, தலாக்கு விடுறது. ஒரு கணவன் தன் மனைவியை தலாக்கு விடுறது அல்லாஹ் பிடிக்க மாட்டான். அது தக்க காரணங்கள் இருந்தால் அது வேற பிரச்சனை. ஒரு மனைவி தன் கணவனிடத்திலிருந்து குலா வாங்குறதுக்கு அனுமதி உண்டு, ஆனால் சரியான காரணம் இருந்தாலும் குலா வாங்கலாம். ஆனா ஒண்ணுமில்லாத சப்ப காரணங்களுக்கெல்லாம் என்ன செய்யறாங்க, தலாக்கு சொல்றாங்க, குலா வாங்குறாங்க. ஆனா நம்முடைய சஹாபி பெண்மணி எப்படி இருந்திருக்கிறாங்கன்னு பார்க்கணும். ஒரு பெண்மணி ஹவுலா பின்த் சாலாபா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி 28வது ஜுஸுல முஜாதலா என்ற சூறாவுல 28வது ஜுஸுல முஜாதலா என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்துல முதல் வசனத்துல அல்லாஹ் சொல்றான், ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொல்றான், யா ரசூலுல்லாஹ், என்னுடைய கணவர் என்ன தலாக்கு சொல்லிட்டாரு, இதுக்கு ஏதாவது மார்க்க தீர்ப்பு சொல்லுங்க, நானும் என்னுடைய கணவர் சேர்ந்து வாழணும். இப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தீர்ப்பு தலாக்கு சொல்லிட்டா 2 பேரும் முடிஞ்சு போச்சுமா அப்படிங்கிறாங்க. இல்லை யா ரசூலுல்லாஹ், என்னுடைய கணவர் தங்கமானவர், என்னுடைய கணவர் உத்தம புத்திரர், என்னுடைய கணவர் சாலிஹானவர், எனக்கு எந்த நேரத்திலும் எந்த குறையும் செய்ததில்லை, ஏதோ ஒரு கோபத்தின் காரணமா தலாக்குன்னு சொல்லிட்டாரு, அதனால என்னுடைய கணவனை பிரிஞ்சு வர்றதுக்கு எனக்கு மனசு இல்லை யா ரசூலுல்லாஹ், என்னோட கணவனோட என்னை சேர்த்து வாழ வச்சிருங்க. ரப்பிடத்துல தொடர்ந்து அல்லாஹ்ட்ட அழுது கேட்டுக்கிட்டே வர்றாங்க. ஒவ்வொரு நாளும் 2 ரக்காய் தொழுது விட்டு ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாங்க. இன்னும் ஒண்ணு தீர்ப்பு வரலமா, திரும்பி போறாங்க, திரும்பி துவா செஞ்சுக்கிட்டே போறாங்க, திரும்பி வர்றாங்க, துவா செஞ்சுக்கிட்டே வர்றாங்க. இப்படி ஒவ்வொரு நாளும் ரசூலுல்லாஹ் இடத்துல வந்து போறாங்க. அல்லாஹ் தீர்ப்பு இறக்கி விட்டான். அது சமியல்லாஹ் கவுலல்லதி துஜாதிலுக ஃபீ ஸௌஜிஹா, அது சமியல்லாஹ் கவுலல்லதி துஜாதிலுக ஃபீ ஸௌஜிஹா. நபியே நாயகமே, தன்னுடைய கணவனிடத்தில் சேர்ந்து வாழ வேண்டும் என்று ஆர்வத்தோடு, ஆசையோடு, பாசத்தோடு தன்னுடைய கணவனை பிரிந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி அந்த பெண் உங்களிடத்திலிருந்து முறையிடுகிறார்கள். அவருடைய வேண்டுதலை நான் ஏற்றுக்கொண்டேன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கியாமத் நாள் வரைக்கும் உண்டான அந்த அத்தியாயத்தை அல்லாஹ் இறக்கி வைக்கிறான். அவர்கள் சேர்ந்து வாழ்வதற்குண்டான சில விஷயங்களையும், இந்தந்த காரியத்தை செஞ்சீங்கன்னு சொன்னா உங்கள் சேர்ந்து வாழலாம் என்று சொல்லக்கூடிய ஒட்டுமொத்த எல்லா மக்களுக்கும் உண்டான சட்டத்தை அல்லாஹ் இறக்கி வைக்கிறான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா காரணம் என்னவென்று சொன்னால், நம்முடைய துவா, அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய அந்த துவா எப்படி இருக்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் கேட்கும் பொழுது உத்உ ரப்பக்கும் தலர்ரு கஃபியா, ரொம்ப பணிவுடனே கேட்கணும், ரொம்ப அல்லாஹ்விடத்தில் அழுது கேட்க வேண்டும். உங்களுக்கு அழுகவில்லை வரலைவில்லை என்று சொன்னால் அழுவது போல பாவனை செய்யுங்க. பிள்ளைங்க நம்மகிட்ட என்ன செய்வாங்க, அழுது அடம்பிடிப்பாங்க, இது வேணும்னு சொல்லி அடம்பிடிப்பாங்க. நீங்கள் ரப்பிடத்தில் பச்சில குழந்தையை போல் அடம்பிடித்து கேளுங்க.
உங்களுக்கு யாருமே உதவி செய்கிறதுக்கு ஆளு கிடையாது, உங்களுக்கு உதவி செய்வதற்கு ஆளு கிடையாது. நீங்கள் நடுநிசையில் மாட்டிக்கொண்டீர்கள், கடுமையான காட்டுல மாட்டிக்கிட்டீங்க, இல்ல சுனாமியில மாட்டிக்கிட்டீங்க, ஏதாவது நிலையில் என்னை காப்பாற்றுறதுக்கு யாரும் வரமாட்டாங்களா என்று எப்படியாவது நீங்கள் ஒரு அழுகுறலோடு நீங்கள் இறையஞ்சக்கூடிய அந்த இறைஞ்சலை போல நீங்கள் ரப்பிடத்தில் நீங்கள் கேட்டீங்கள் என்று சொன்னால் நிச்சயம் நம்முடைய துஆவிற்கு அத்துஆ ரத்துல் பலா வல் கலா, நம்முடைய தலையெழுத்தையும் நமக்கு வரக்கூடிய பலா முசீபத்தையும் நிச்சயம் மாற்றக்கூடிய மிகப்பெரிய பேராயுதம் துஆ என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படிப்பட்ட துஆவை நம்முடைய ரப்பிடத்தில் கேட்கும் பொழுது அழகான முறையில் பணிவோடு இறையச்சத்தோடு ஒழுக்கமான முறையில் ஒழுக்கத்தோடு கேட்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் உங்களுக்கும் ஈமான் கொண்ட எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. துஆவிற்கு பதில் அளிக்கப்படுகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அந்த அடிப்படையில் ஒரு பெண்மணி ஹவுலா அம்மையார் அவர்கள் தன்னுடைய கணவர் விஷயமாக மன்றாடி கேட்ட அந்த துஆவை அல்லாஹ் கபூல் செய்ததாகவும் அதை கியாமத்து நாள் வரை பெண்களுக்கு ஒரு பாடமாகவும் அல்லாஹ் குர்ஆனில முஜாதலா என்ற அத்தியாயத்தில அந்த பெண்மணியினுடைய அந்த அழுகுரலை அல்லாஹ் கேட்டு விட்டான். கதுசமி அல்லாஹு கௌலல்லதி துஜாதிலுக ஃபீ ஸௌஜிஹா என்ற அந்த வசனத்தில் இறக்கி இருக்கிறான் போன்ற ஆழமான கருத்துக்களை அதற்கு நமக்கு மத்தியிலே சொல்லி அல்லாஹ்விடத்திலே அனுதினமும் துஆ கேட்க வேண்டும். சிறுப்பு வாறு அறுத்து போனால் கூட அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருகிறார்கள். எனவே எல்லா விஷயத்தையும் அல்லாஹ்விடத்தில் கேட்கின்ற பொழுது அடுத்தவரிடத்தில் கைகட்டி கேட்க வேண்டிய ஒரு இழி நிலையை அல்லாஹ் வைக்கவே மாட்டான். எப்பொழுது நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்க ஆரம்பித்து விட்டோமோ அப்பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களிடத்தில் போய் கைகட்டி நின்று தலை சொரிந்து நின்று கூடி குறுகி கேட்கக்கூடிய ஒரு நிலைமையை ஒரு பொழுதும் ஏற்படுத்தவே மாட்டான். அதுதான் இந்த பயானுடைய மிக முக்கியமான கருத்து. எனவே எல்லா விஷயத்தையும் அல்லாஹ்விடத்தில் கேட்டு பெறக்கூடிய ஈமானிய பக்குவத்தை எல்லாம் ரப்பல் ஆலமீன் நம் அனைவர்களுக்கு தந்தருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன். இந்த வாரத்திற்கான கேள்வி என்னவென்று சொன்னால், நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் மரண நேரத்தில் மலக்குல் மௌத் என்ன சொன்னார்கள்? இரண்டாவது, எந்த சூறாவில் அல்லாஹ் இப்பெண்மணியின் துஆ முறையீட்டை கேட்டதாக கூறுகிறான்? அந்த சூரா என்ன? அந்த பெண்மணியின் பெயர் என்ன? மூன்றாவது, ரப்பிடம் எவ்வாறு கேட்க வேண்டும் என அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான் என்ற இந்த மூன்று கேள்விக்கு சரியான பதிலை அடுத்த வாரம் தருமாறு கேட்டுக்கொள்கிறோம்.